இந்த பாருங்கள், கொஞ்சம் நல்லா நல்லா மாவு அப்படி தட்டி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு ரொட்டி கட்டையில் வச்சு அப்படியே கொஞ்சம் இதை பாருங்கள், கொஞ்சம் மோட்டாவாக ரொம்ப மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த பாருங்கள், நம்மளுக்கு வேணும்னு எடுத்து போட்டாச்சு. உருண்டை உருண்டையாகவும் போடலாம், பால்ஸ் மாதிரி. இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் சேஃபாக நல்லாயிருக்கும் பிள்ளைங்க சாப்பிட. பாருங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடலாம். பாருங்கள், நல்லா கலர் வருது. ஸ்லோவாக வச்சுக்கோங்க, எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். அதுக்குன்னு ரொம்ப எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, தீஞ்சிரும், உள்ளே வேகாது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படியே நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. வெந்துருச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆற வச்சு சாப்பிடுங்க, நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு, இது எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீக்கு பற்றி நாங்கள் வந்து டீ தூள் லைட்டாக போட்டு பால் இல்லாத டிகாஷன். இது வந்து இஞ்சி போட்டிருக்கேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி ஆகும். நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும், லைட்டாக டீ தூள் போட்டு இறக்கலாம். சும்மா லைட்டாக டீ தூள் போடுங்க, அதுலேயே ஸ்ட்ராங் ஆகிடும். இது கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா உள்ள சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு இதை சாப்பிடுங்க. பாய்.